வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.2ல் இருக்க 6வது சம்ம பார்ப்போம். 6வது சம் பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்க. இதற்கு முன்னாடி சம்மில் பல்லுறுப்புக்கோவைகளோட பூஜ்ஜியங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வரைபடம் கொடுத்து அதன் மூலம் பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ வரைபடத்தில் வளைவரையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நேர்கோடாக இருந்தாலும் சரி, பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நேர்கோடு அல்லது வளைவரையானது எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகளை, அதாவது நேர்கோடோ அல்லது வளைவரையானதோ எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகளை பொறுத்தே அதன் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அமையும். அதாவது எக்ஸ் அச்சை எத்தனை தடவை வெட்டுது, அதாவது எக்ஸ் அச்சை எத்தனை தடவை அது வெட்டுதோ அதை பொறுத்து தான் அதோட பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அமையும். இதை பயன்படுத்தி நம்ம இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிப்போம். இப்போ முதல் படத்தை பார்ப்போம். பின்வரும் வரைபடங்களில் குறிக்கப்படும் பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கையை கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு பூஜ்ஜியத்தோட எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் எக்ஸ் அச்சு எது? இதுதான் எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இந்த எக்ஸ் அச்சில் இது ஒரு வளைவரை, ஒரு நேர்கோடாகவும் இருக்கலாம் வளைவரையாகவும் இருக்கலாம். வரைபடத்தில் இது எத்தனை முறை எக்ஸ் அச்சை விட்டுதோ அதோட எண்ணிக்கையை பொறுத்து தான் பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கையை அமையும். இப்போ இந்த வளைவரையானது எக்ஸ் அச்சை எத்தனை தடவை வெட்டுது? இங்கே ஒரு தடவை எக்ஸ் அச்சில் வெட்டுது, இங்கே ஒரு தடவை எக்ஸ் அச்சில் வெட்டுது, அப்போ 2. அப்போ இந்த கேள்விக்கான விடை 2 முறை வெட்டுவதால் இதோட பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கையும் 2ஆக இருக்கும். அடுத்தது ரெண்டாவது சம். ரெண்டாவது சம்மில் இந்த வளைவரையானது எக்ஸ் அச்சை எத்தனை தடவை வெட்டுது? இதுதான் எக்ஸ் அச்சு. எக்ஸ் அச்சை எத்தனை தடவை வெட்டுது? 1, 2, 3. அப்போ பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை 3ஆக இருக்கும். அடுத்தது மூணாவது சம். மூணாவது சம்மில் இந்த வளைவரையானது எக்ஸ் அச்சை எத்தனை தடவை விட்டது? எக்ஸ் அச்சை எங்கேயுமே வெட்டலை, ஒய் அச்சை மட்டும்தான் வெட்டுது. நம்ம எக்ஸ் அச்சை பொறுத்து தான் பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கையை சொல்ல முடியும். அப்போ பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கை 0வாக அமையும். அடுத்தது நாலாவது சம். நாலாவது சம்மில் எக்ஸ் அச்சை எத்தனை தடவை இந்த வளைவரை வெட்டுது? இதுதான் எக்ஸ் அச்சு, ஒரு தடவை வளைவரையை வெட்டுது. இது ஒய் அச்சு, இதுவும் ஒய் அச்சை வெட்டுது. இந்த இடம் மட்டும்தான் எக்ஸ் அச்சை வெட்டுறது. இது வந்து எக்ஸ் அச்சையும் வெட்டும் ஒய் அச்சையும் வெட்டும். அப்போ எக்ஸ் அச்சை வெட்டுதா? அப்போ ஒரு தடவை இதோட பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை 1. அடுத்தது அஞ்சாவது சம். அஞ்சாவது சம்மில் எக்ஸ் அச்சை இந்த வளைவரையானது எத்தனை முறை வெட்டுகிறது? ஒரு தடவை. அப்போ பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையும் 1ஆக தான் அமையும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.